பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நாளையும் கூட கர்த்தருடைய பாதபிடத்தில் ஆரம்பிக்க உதவி செய்த தேவனுக்காய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் 138 சங்கீதம் அதனுடைய 3வது வார்த்தையை வாசிக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். மிக அருமையான ஒரு பகுதி. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். நாம் பல நேரங்களில் ஜெபிக்கிறோம், ஆனால் பதில் வருகிறதில்லை, கர்த்தர் பேசுகிறதில்லை. ஆமீன். சவுல் தன்னுடைய நெருக்கடி நாட்களில் தேவனை நோக்கி கூப்பிட்டு பதில் இல்லை, ஊரீம் தும்மீமினாலும் ஆமீன் தேவன் மறு உத்தரவு கொடுக்கவில்லை என்று ஆமீன் வேறு வழியை தெரிந்தெடுத்ததாய் நாம் காண முடியும் வேதத்தில். அதே போன்று பல நேரங்களில் தேவனுடைய சந்நிதியில் ஜெபிக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஆமீன் பதில் வராததுன்ற ரகசியம் வழி மாறும்போது, இந்த இடத்துல சங்கீதகன் அருமையாய் சொல், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு தந்தேன். நாம் கூப்பிட்டு பல நாட்களில் உத்தரவு வராமல் இருப்பதன் ரகசியம், தேவனுடைய செவி மந்தமாகவில்லை, தேவனுடைய கரம் குறுகவும் இல்லை. 59 அதிகாரம் ஏசாயா 2வது வார்த்தையின்படி நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய மீறுதல்களே தேவனுக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கு இடையே பிரிவினையை உண்டு பண்ணுகிற கால வேளையில நம்முடைய எந்த கிரியைகள் தேவனுக்கு நமக்கு இடையே பிரிவினையாயிருக்கிறதோ அதை நாம் அறிந்து கொண்டால் இந்த சங்கீதக்காரனை போல நான் கூப்பிட்ட நாளிலே நீ எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்று ஆண்டவரை துதிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் மாற முடியும். பல நேரங்களில் நமக்கு உதவி செய்கிறார், உத்தரவு தருகிறார், பலத்த கிரியைகளை செய்கிறார். சில வேளைகளில் தேவனுக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகள் வாழ்வில் வரும்போது தேவன் மௌனமாய் இருந்து விடுகிறார். இந்த காலவெளியில தெய்வ உனக்கு உத்தரவு தரவில்லையா? உன்னுடைய வாழ்வை, உன்னுடைய நடத்தையை, உன்னுடைய வாழ்க்கையில் விழுந்து போன இடங்களை சிந்தித்து பார். தேவனுடைய செவி மந்தமாகவில்லை, பதில் செய்யக்கூடாது, அப்படி கரமும் குறுகவில்லை. நம்முடைய குறைவுகள் நாமும் ஒருவருக்கு பதில் கொடுத்து ஒருவருக்கு பதில் கொடாமல் இருக்க அவர் பட்சபாதம் உள்ள தெய்வனும் அல்ல. இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய விண்ணப்பத்திற்கும் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிற ஒரு கர்த்தர். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்த்து இந்த காலை வேளை ஆண்டவரே என்னுடைய கூப்பிடுதலுக்கும் என்னுடைய விண்ணப்பத்திற்கும் மறு உத்தரவு தருவீராக. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். அன்பு தகப்பன், இந்த காலை வேளையில என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்க எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். யார் யார் ஜெபித்தும் பதில் கிடைக்கவில்லையே என்று நிராசையில் இருக்கலாம், சூழ்நிலை என்னதென்று அறியாமல் இருக்கலாம். அவருடைய இருதயங்களோடு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எது நிமித்தம் என்று உணர்த்துவீராக. அதை சீர்படுத்தி இவர்களுடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர் பதில் கொடுத்து உத்தரவு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி கட்டளையிடப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பா. நம்மை உய்த்து ஆராய்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். God bless you. Praise the Lord.